அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பெருந்துறை தாவேகா தலைவர் விஜய் பேசிய விஷயங்கள் எல்லாமே அவர் பேசுகிறதற்கு முன்பாகவே இணையத்தில் லீக்கானது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. விஜய் பேசுவதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பே கசிந்த அந்த ஸ்பீச்சால் விஜய் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கட்சிக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருப்பாடு இருக்கிறதாக அவர் எண்ணுகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு பெருந்துறை நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் பேசிய விஷயங்கள் எல்லாமே அவர் பேசுவதற்கு முன்பு இணையத்தில் லீக் ஆனது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜய் பேச்சு அவரின் கட்சிக்கு உள்ளேயே இருந்து யாரோ லீக் செய்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுகிறதுங்க. நேற்று விஜய் 11:30 மணி அளவில் காலையில் பேசியிருந்தார். அவர் பேசுவதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பே அவரினுடைய முழுமையான பேச்சு இணையத்தில் கசிந்திருந்தது. நெட்டிசன்கள் பலரும், முக்கியமாக திமுக ஆதரவு ஐடிகள் பல விஜய் பேசுவதற்கு முன்பே விஜயின் பேச்சை அப்படியே இணையத்தில் பதிவேற்றிருக்காங்க. கவர்மெண்டா கண்காட்சியா, எம்ஜிஆரும் அண்ணாவும் தமிழ்நாட்டோட சொத்து, தங்களுக்கு காசு தான் துணை, எனக்கு மாஸ் தான் துணை, தீய சக்தி தூய சக்தி மனப்பாடம் பண்ணியதை ஒப்பிக்க வருகிறார் உங்கள் விஜய் அப்படின்னு திமுக ஆட்சியும் பிரச்சனைகளும் பெவிகால் போட்டு ஒட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாசாக பார்க்கவும் என்றெல்லாம் விஜய் பேசிய விஷயங்கள் அப்படியே இணையத்தில் கசிந்திருக்கிறது. விஜய் பேசிய விஷயங்கள் எல்லாம் வார்த்தை மாறாம அப்படியே 2 மணி நேரங்களுக்கு முன்பே கசிந்தது. இணையத்தில் கசிந்தது இருப்பது அப்படிங்கிறது கட்சிக்கு உள்ளேயே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். யாருங்க இந்த பேச்சை எல்லாம் கசிய விட்டது அப்படின்னு விஜய் கோபம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்சிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடு யார் என்று விஜய் கோபத்தில் கேட்டதாக கூறப்படுகிறது. எனக்கு எழுதி கொடுத்தவர் அதை லீக் செய்ய வாய்ப்பு இல்லை, வேறு யார் லீக் செய்தது என்ற கேள்வி விஜய்க்கு எழுந்திருக்கிறதா. ஈரோடு பெருந்துறை கூட்டத்தில் பேசிய தாவேகா தலைவர் விஜய், மஞ்சள் பொதுவாக நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது மஞ்சள் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டில் கூட அம்மா, அக்கா, தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மஞ்சள் கட்டி தான் வேண்டிப்பாங்க. மங்களகரமான மஞ்சள் விளையையும் பூமி தான் ஈரோடு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு மகத்தான ஒரு மனிதர் பற்றி பேசியே ஆகணும். ஈரோடு மண் விவசாயத்திற்கு பெயர் போன மண். எனக்கு நீங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் என்னை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. தங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கேன். தாவேகா தொண்டர்கள் எனக்கு தைரியம் கொடுத்திருக்காங்க. தங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன். காளிங்கராயன் இங்கே கட்டிய அணைய மறக்க முடியுமா? அந்த காலத்து ஹீரோ அவர் அங்கே இருக்க எப்படி அணை கட்டினார் தெரியுமா? இங்கே பாம்பு ஒன்று போனதா, அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னும், அந்த பாம்பு சென்ற திசையில எல்லாம் இவர் நதியின் பாதையை நிர்ணயித்து அணைய கட்டினார். அப்படி ஹீரோக்கள் வாழ்ந்த மண் இது. ஆனால் தற்போது இதே மண் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரிவு செய்யப்படாம வறட்சியில இருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவு செய்ய சொன்னா இவர்கள் அதை செய்யாம கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு விஜயும் பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கள் அனைத்துமே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இணையத்துல வெளியாகி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதுங்க. இதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கசிவு அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே நடைபெற்றிருக்கிறதுனால விஜய் மிகப்பெரிய அளவில் கோபம் அடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி
என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதை குறிப்பிட்டு அவருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் என் கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார் என்று ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேசியிருந்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சரளை அப்படின்ற இடத்துல தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்ததுங்க. தாவேகாவினர் பல ஆயிரம் பேர் திரண்டிருந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பேசியது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளிங்கராயன் பாசன கால்வாயை உருவாக்கிய காளிங்கராயர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நதிநீர் இணைப்புக்கு வித்திட்டவர். அவர் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சிந்தித்து பாசன திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் காளிங்கராயன் கால்வாயை உருவாக்குவதற்கு அவரது அம்மா தைரியம் கொடுத்தாங்க. அம்மா கொடுக்கக்கூடிய தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இங்கு கூடியிருக்கும் அம்மா, அக்கா, தம்பி, தங்கை என எல்லோரும் கொடுக்கும் தைரியம்தான் என்னை சாதிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட எங்களை பிரிக்க அவதூறு பரப்பி சூழ்ச்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. இது 10 வயதுல நான் சினிமாவுக்கு வந்தபோது ஏற்பட்ட உறவு. இதை யாராலும் பிரிக்கவும் முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலேயே இங்கு மக்களுக்காக பவானி ஆற்றின் மூலமாக நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வந்தவர் காளிங்கராயர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்தினார். 3 மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் பயனடைவாங்க. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதை செய்யல. வள்ளுவர் கோட்டத்தை அழகுபடுத்துவதை விட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது முக்கியம் இல்லையா? கவர்மெண்ட் நடத்துகிறார்களா? கண்காட்சி நடத்துகிறார்களா? பெரியாரின் கொள்கைகள், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரின் அரசியல் அணுகுமுறை எங்களுடையது. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. அவர்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று எவரும் சொல்லவும் முடியாது. தாவேகா எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று குறிவிட்டு ஏன் தாவேகா பற்றி புலம்புறீங்க? எங்களை பார்த்து பயம் இல்லை என்று சத்தமாக கூறுகிறீர்கள். ஆனால் எங்களை பற்றி ஆட்களை வைத்து பேசுறீங்க. முதல்ல மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறைங்க சார். உங்களுக்கு கொள்ளை அடிச்சு காசு தான் துணை, எனக்கு இந்த மக்கள் தான் துணை. பெரியார் தன்னிடம் இருந்த செல்வாக்க வைத்து காசு பணம் சேர்க்கல, தன் குடும்பத்துக்கு பதவியும் கேட்கல. அப்படிப்பட்ட பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடிக்காதீங்க. தங்களுக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இது தங்களுக்கு மக்களுக்கு புரிந்தால் போதும். எங்களுக்கு எதிரி என்று யார் என்று தெரியும். அவர்களை மட்டுமே எதிர்ப்போம். ஆனால் களத்திலேயே இல்லாத, களத்துக்கு வராதவர்களை எதிர்க்கிற யோசனையே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக மக்களை ஏமாற்றி விட்டது. நீட் தேர்வு ரத்து செய்வோம், கல்வி கடன் ரத்து செய்வோம், சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் என கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றல. ஆறுகளை தூய்மைப்படுத்த பல ஆயிரம் கோடி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆற்று மணலை தான் கொள்ளையடைத்து வந்துட்டு இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தின் வளமான செம்மண் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நான் காஞ்சிபுரத்தில் பேசியதை திரித்து கூறுகின்றேன். எல்லோருக்கும் வீடு வேண்டும் என்ற உடனே நாங்கள் ஏற்கனவே வீடு கட்டி கொடுத்துருக்கோம் என்கிறாங்க. நான் கேட்கிறேன், இங்கு வந்து இருக்கிறவர்களை எத்தனை பேர் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க? உங்களுக்கு சொந்த வீடு இல்லை தானே? ஒவ்வொருவரும் டிகிரி படித்திருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் உயர்கல்வி படிக்கிறார்கள் என்கின்றனர். ஆனால் பள்ளி இடை நின்றல் அதிகமாக இருந்தது யாருடைய ஆட்சியில்? அது மட்டுமா, மாணவர்கள் வருகை குறைவு என்று கூறி 207 பள்ளிகளை மூடியது யார்? பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொன்னீங்க. 1 லட்சம் பேருக்காவது வேலை வாய்ப்பு தந்தீர்களா? சிறு குறுந்தொழிலாளர்களை நசுக்கும் வகையில் மின் கட்டணத்தை உயர்த்தினீங்க. மக்களின் வரி பணத்தில் மக்களுக்கான சலுகைகளை வழங்குவதை எப்படி இலவசம் என்று கூறலாம்? மக்கள் நலத்திட்டங்களை வழங்குவதாக கூறும் நீங்க அவர்கள் வரி பணத்தில் கொடுப்பதை கூட ஓசி என்று கொச்சைப்படுத்துறீங்க. கேட்க ஆளில்லை என்று நினைத்தீர்களா? நான் இருக்கிறேன். செங்கோட்டையன் நம்முடன் இணைந்தது நமக்கு மிகப்பெரிய பலம். செங்கோட்டையன் மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்முடன் இணைய இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்குமே உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். முதல்வர் சமீபத்தில் நடந்த
கூட்டம் ஒன்றில் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களே என்று பஞ்ச் டயலாக் பேசுகிறார். நான் பேசினா சினிமா டயலாக் என்று கூறிவிட்டு, நீங்கள் பேசியது என்ன சிலப்பதிகாரத்தில் இருந்தெடுத்த வரிகளா? நீங்க தான் என்னுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளவில்லை. என் கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க சார். என்னுடைய கேரக்டர் என்றால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய கேரக்டர். மத்தியிலையும் மாநிலத்திலையும் இருப்பவர்கள் வரப்போகும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுடைய கேரக்டரை புரிந்து கொள்வீர்கள். இவ்வாறு அவர் பேசியிருந்தார். கூட்டத்தில் விஜய்க்கு செங்கோட்டையன் வெள்ளி செங்கோல் வழங்கினார். விஜய்க்கு புரட்சி தளபதி என்ற வட்டத்தையும் செங்கோட்டையன் வழங்கியிருந்தார். விஜய் பேசும்போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்ற ஒரே வார்த்தையை சொல்லி காலி செய்தார்கள். நான் கூட யோசித்திருக்கிறேன், ஏன் இவ்வளவு கடுமையாக அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறார்கள் என்று நினைத்தது உண்டு. ஆனா அவர்கள் சொன்னது சரிதான். தற்போதுதான் புரிகிறது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூறியதை நானும் ரிப்பீட் செய்கிறேன். திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அதே நேரம் தாவேகா ஒரு தூய சக்தி. அதே மாதிரி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தூய சக்தி தாவேகாவுக்கும் தீய சக்தி திமுகவுக்கும் இடையேதான் போட்டி. நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம், நல்லதே நடக்கும் என்று ஆவேசமாகவே பேசியிருந்தார்.